Hello friends, welcome to Recipe Guru by Sumathi. Happy Karthikai Deepam. நம்ம இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஆல்சோ என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் ரெசிபி குரு பை சுமதி அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய அப்டேட்ஸ் அண்ட் குக்கிங் டிப்ஸ் கொடுக்குறேன். கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை, அவல் உருண்டை அண்ட் வேர்க்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நான் எப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பொரி, அவல் அண்ட் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை நல்லா உடச்சி பொடியாக ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற அழுக்கு வடிகட்ட போகிறோம். அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு கொட்டுறேன். ஸோ வெல்லம் நல்லா கரையட்டும். ஃபுல்லாக வெல்லம் கரைஞ்சால் போதும். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இன்னும் பொடியாக இருக்குது, அதுவும் நல்லா கரையட்டும். ஸோ ஃபுல் வெல்லமும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுது ஃபுல் வெல்லமும். இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டு இப்போ நான் வெல்லத்தை வடிகட்ட போகிறேன். ஸோ வெல்லம் வடிகட்டியாச்சு. இப்போ தானே கல் குப்பை தானே இருந்தால் அதில் வந்துடும், அதுக்காக தான் வடிகட்டுறோம். இப்போ இது நல்லா பாகு வைக்கலாம். நம்ம இப்போ ஏலக்காய் கொஞ்சம் போடுறேன். ஒரு 4-5 ஏலக்காய் பொடி பண்ணி போடுறேன். ஸோ வெள்ளை பாகு ரொம்ப முக்கியம். நல்லா உருண்டை பாகு வரணும். நீங்கள் கடையில் வெல்லம் வாங்கச்சவே பாகு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. கொஞ்சம் உப்பு வெல்லமாக தான் நல்லா இருக்காது. இப்போ இது மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் அந்த வெள்ளை பாகை விட்டு பாருங்கள். ஸோ இப்போ கரைஞ்சி போகிறது பாருங்கள். ஸோ இது பாகு ஒன்றும் வரல, நல்லா உருண்டையாக எடுக்க வரணும். வெல்லம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நான் ஒரு வானலியில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நான் தேங்காய் இது மாதிரி பல்லாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம். இது போட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிட்றச்சே க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த வறுத்த தேங்காவை இப்போ நான் பாகில் போடுறேன். ஸோ இது சாப்பிட்றச்சே கொஞ்சம் நொடில் வேர்க்கடலை இல்லை அவல் உருண்டை, பொரி உருண்டை சாப்பிட்றச்சே நொடில் அந்த தேங்காய் பல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ திரும்பியும் பாகு வந்திருக்கான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ அது மாதிரி தண்ணியில் கொஞ்சம் விடுறேன். இப்போ நல்லா திரண்டு வருது பாருங்கள். அப்போ லாஸ்ட் டைம் கரைஞ்சி போயிருந்தது, இப்போ நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் நல்லா பதம் அதுக்கு. ஸோ இது மாதிரி நல்லா அதை உருட்டி எடுக்க வந்தால் போட்டாக்கா இது மாதிரி உருண்டு இருக்கணும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல நெல் பொரி உருண்டை பிடிக்கலாம். ஸோ அதுக்கு லேசாக அதை பொரியை வறுத்துக்க போகிறேன். ஜஸ்ட்டு சுட்டால் போதும். ஸோ கிறிஸ்பாகவும் இருக்கும், நல்லா பிடிக்க வரும் உருண்டை, அதுக்காக தான். ஸோ இப்போ நான் இதை உருண்டை பிடிக்க போகிறேன். ஜஸ்ட்டு சுட்டுது, அவ்வளோதான், எடுத்தாச்சு. ஸோ இப்போ பாகு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதில் குத்தி பிசையலாம். ஸோ அதை கலந்து இப்போ உருட்ட போகிறோம். ஸோ இப்போ பாகு கொஞ்சம் கொட்டச்சே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தியும் கொட்டிடக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் வராது. இப்போ கை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நான் நெய் தடவிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டை பிடிக்க வேண்டியது தான். கொஞ்சம் அரிசி மாவு கூட வச்சுக்கோங்க, கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ நல்லா சூப்பராக பிடிக்க வருது பாருங்கள். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வேணுன்ற சைஸ்க்கு ஒரு பால் மாதிரி உருண்டை பிடிக்கலாம். ஸோ கொஞ்சம் அரிசி மாவு கூட நான் கையில் தடவிக்கிறேன். ஸோ தட் ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு மரம் இருந்ததுன்னா இல்லை பிளேட்லேயோ வச்சு அதை கொஞ்சம் உருட்டினா மாதிரி ஆட்டணும்.
இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட் உருண்டையெல்லாம் உடையாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று நல்லா இறுகி பிடிச்சிக்கும். நான் 2 கோபுரம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கோபுரம் பண்ணுவோம், அதுக்கப்புறமா தான் நம்ம உருண்டை பிடிப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம இப்போது அவல் உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி அவலை லைட்டாக சூடு பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாகு கொட்டி நம்ம பிசிஞ்சு அது கலரி அதை நம்ம இப்போது உருண்டை பிடிக்கலாம். அதே மாதிரி பாகு கொட்டச்சே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று, நீங்கள் பாகு கொஞ்சம் கெட்டியாக எடுத்துனா திரும்பியும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் லேசாக தண்ணி தள்ளிங்க, அது இலகும் திரும்பியும். அப்புறம் திரும்பி இது மாதிரி கொட்டி பிசியலாம். நான் 1.5 கிலோ வெல்லம் வச்சுட்டுருக்கேன், ஏன்னா நான் எல்லாமே 2 பேக்கெட் பிடிக்க போகிறேன் அதனால். ஸோ எனக்கு இந்த 1.5 கிலோ கொஞ்சம் தான் மீந்தது, நான் அதை அப்பத்துக்கு வச்சுட்டுருவேன். ஸோ ஒரு பேக்கெட்டில் எனக்கு 12 உருண்டை ஆச்சு. இந்த இவ்வளோ மாதிரி பெரிய சைஸில் 12 ஆச்சு எனக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் அரிசி மாவை கையில் தடவிண்டு நான் இது மாதிரி இப்போது உருண்டை பிடிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பாகு கொட்டர்ச்சே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொட்டுங்க, ரொம்ப ஜாஸ்தி கொட்டிடக்கூடாது. அதே மாதிரி கம்மியாக இருந்தாலும் உருண்டை வராது பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி பாகு கொட்டின உடனே பிடிக்காதீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பாகு கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்புறமா கொஞ்சம் எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ எவ்வளோ நல்லா பிடிக்க வருது பாருங்கள். ஸோ நம்மளோட அவல் உருண்டை இப்போது ரெடி ஆயாச்சு. அதே மாதிரி முரத்தில் நல்லா உருட்டி எடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை உருண்டை பிடிக்க போகிறோம். அதுவும் அது மாதிரி வேர்க்கடலையை லேசாக வானலியில் வறுத்துன்ட்டேன். வெறுமை சூடு பண்ணியாச்சு, ஏன்னா அது வறுத்த வேர்க்கடலை தான், ஆல்ரெடி தோல் எடுத்து வறுத்த வேர்க்கடலை தான். இப்போ அதே மாதிரி பாகு உங்களுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அடுப்பில் வச்சு இலகி அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா பிடிக்கிறதுக்குள்ளேயும் பாகு கெட்டியாகிடும் ரொம்ப. ஸோ அது மாதிரி சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அடுப்பில் வச்சிங்கன்னா திரும்பியும் அது மாதிரி இலகிடும் உங்களுக்கு பாகு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் நொண்டில் அது மாதிரி பண்ணியிருக்கேன், சுட வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் யூஸ் பண்ண முடியும், நல்லா கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு குத்த முடியாது. இப்போ வேர்க்கடலை உருண்டை அதனால் அது கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம பிடிப்போம் வேர்க்கடலை உருண்டையை. ஸோ இதுவும் அப்படி தான், பாகு கொட்டி கலந்துட்டு ஒரே 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் உருண்டை எடுத்து பிடிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி நான் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி கார்த்திகை தீபம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.